ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 14/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். தென் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் தென் இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா ஏரோப்ளேன் கிராஷ். ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள்லாம் கூட போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்டல் மேலே நடந்தது. ஸோ அதோடைய ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பாக்ஸ் சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு நாளைக்கு இல்லைனா இந்த வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை போய் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி நமக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன தான் நடந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மேக்ஸிமம் ஏன்னா சவுண்டு எப்போவுமே இன்ஜின் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்ததுனால இன்ஜின் வந்து ஃபால் ஆகிருக்காது. மோஸ்ட்லி இந்த ஃப்ளாப் வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது டெக்னிக்கல் எரராக என்ன ஆச்சு அப்படின்றது ப்ரீஃபாக நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். பிளாக் பாக்ஸை வந்து நம்ம அதை ரிசர்ச் பண்ணிட்ட பிறகு தான் தெரிய வரும், அந்த இடம் எப்படின்றத பார்த்துட்ட பிறகு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஹிட்ஸ் ஈரான் நியூக்ளியர் சைட்ஸ், டாப் மிலிட்ரி லீடர்ஸ், தெஹ்ரான் சென்ஸ் மிசைல்ஸ் இன் ரிட்டாலியேரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஈரானுடைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அண்ட் தென் வந்து மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ மறுபடியும் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு. நம்மளுடைய ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆயிலோட ரேட்டு. அண்ட் தென் கிட்டத்தட்ட 10 கிராம் கோல்டே வந்து பார்த்திங்கன்னா 1 lakhக்கும் மேலே போயிருக்கு இப்போது ரீசெண்டாக. ஸோ நேற்று தான் நடந்தது. அதோட இம்பேக்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அதிகமாக இருக்குது. அண்ட் தென் கிட்டத்தட்ட நம்மளோட 80% ஆஃப் த க்ரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறது தான். ஸோ இதனால் வந்து நமக்கு ரொம்ப அதிகமான ட்ராஜடி வந்து நடக்கும். இதுக்காக நிறைய நமக்கு இன்ஃப்ளேஷன் ஆகும். நம்ம முன்னாடி தானே பார்த்தோம், ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்றது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அண்ட் தென் நம்ம ஏன் இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் நம்ம ஏன் கேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்ரேல்கிட்டேருந்து நம்மளுக்கும் அவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்ரேல்கிட்டேருந்து நம்ம டிஃபென்ஸ் சப்போர்ட் நிறைய பாரக் 8 அப்படின்ற ஒரு மிசைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஈரான்லேருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயில் அண்ட் தென் ஈரான் அப்படின்றது நமக்கு சவுத் வெஸ்ட் ஏஷியாவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல பர்சனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து சபஹார் போர்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த விஷன் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டில் நம்ம வந்து பில்ட் பண்ணி அந்த மூலிமா சவுத் வெஸ்ட் அண்ட் தென் அந்த வெஸ்ட் ஏஷியா பக்கம் நம்மளுடைய கவனம் செலுத்துறதுக்காக நம்மளோட ட்ரேடில் அந்த பக்கம்லாம் செலுத்துறதுக்கு இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது நமக்கு. ஸோ நம்மளோட 2மே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனாக இருக்கும்போது ஸோ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கும் போது கன்ஃபார்ம் நமக்கு வந்து எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சூயஸ் கேனல் வழியாக தான் வந்து ஆக்சுவலி இந்த ஆயிலெலாம் வரும். இன்கேஸ் இந்த மாதிரி இவங்க அப்பப்போ சண்டை போடும்போது அந்த சூயஸ் கேனல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடும். ஸோ இதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயில் எது வந்தாலும் எந்த ட்ரேடாக இருந்தாலும் அந்த வழியாக வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு, அதாவது ஆஃப்ரிக்காவை சுற்றிட்டு மெடிட்டரேனியன் சி எல்லாம் தாண்டி இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுல் ஆஃப்ரிக்காவையும் தாண்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியாக தான் வந்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம தள்ளப்படுவோம். இதனால் நிறைய நேரமாகும், நிறைய பெட்ரோல், நிறைய ஃபியூவலும் நிறைய ஆகும், ரேட்டும் நிறைய ஆகும், நாட்களும் வந்து சேர்கிறதுக்கு நாட்கள் நிறைய ஆகும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும், ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக வந்து இப்போது நியூக்ளியர் இடத்துலலாம் வந்து நம்ம அட்டாக் பண்ணும்போது அதோட சின்ன லீக்கேஜஸ் கூட நம்ம இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, அப்கமிங் ஜென்ரேஷனை கூட பார்த்திங்கன்னா அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் பக்கம் போகிறது அப்படின்றது கொஞ்சம் தவறான விஷயம் தானே, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குள்ளே ஏன் இந்த சண்டை சச்சரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில அனலைசேஷன் பண்ணும்போது மெயினாக ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் ஈரானில் வந்து ஷியா முஸ்லிம்ஸ் அந்த குரூப் இருக்காங்க, இஸ்ரேலில் வந்து ஜுதிஷ்
ஹெட் ஸ்டேட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ரிலீஜியஸ் அண்ட் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலி பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் நடக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அதாவது இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த இஷ்யூவில் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈரான் அப்படின்றவங்க பாலஸ்தீனுக்கு வந்து லைக் அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் எனிமியோடைய ஃப்ரெண்டுமே எனிமி தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் ரிவாலிட்டி அந்த நிறைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் ஈரான் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க தானாகவே நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறைய வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்போஸ் பண்ணாங்க இஸ்ரேல். ஸோ அது ஒரு கான்ஃப்ளிக்டாக மாறிச்சு. அண்ட் தென் நிறைய வெஸ்ட் ஏஷியா ஆயிலெலாம் வந்து நிறையவே வந்து இப்போதைக்கு இம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கு. எக்கனாமிக்காக நமக்கு நிறையவே நம்ம நாட் ஒன்லி இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டில் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ஆயில்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் ஏஷியா சைட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சப்ளை அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ மிகப்பெரிய எக்கனாமிக் இம்ப்ளிகேஷனாக இருக்குது வேர்ல்டு ஓவராக. அண்ட் தென் நம்ம மெயினாக இந்தியாவில் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்டேட் ஆஃப் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த பர்ஷியன் கல்ஃப் வழியாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றது வழியாகவும் நம்ம இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் பல இந்த வந்து கேன்சல் ஆனதுனால இதனால நமக்கு நிறையவே எஃபெக்ட் ஆகும். ஸோ அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜபஹார் போர்ட் அங்கே நம்ம பில்ட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவுமே ஒரு கொஷின் மார்க்காக நிற்குது. இப்போது நம்ம அங்கே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆல்ரெடி வார் நடந்துகிட்ருக்கு. நம்ம இப்போ பில்ட் பண்ணவும் முடியாது. இன்கேஸ் பில்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு சைலண்ட் ஆகிட்டு நம்ம பில்ட் பண்ணாலும் டக்குன்ட்டு இஸ்ரேல் இப்போது எப்படி நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த மாதிரியான இடத்துல அட்டாக் பண்ணுறாங்களோ நம்மளோட இடத்துலையும் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னால அதுவுமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டு நிற்கிது. எப்போ வந்து இந்த சண்டையெல்லாம் முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து காத்துட்ருக்கு. 2 பக்கமே நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பீஸ் நிறைய இடத்துல வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க. நம்மளுடைய மோடிஜி அவர்கள் கூட வந்து பிரதமர் மோடி அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இது இஸ்ரேல் ஈரான் அவங்க பிஎம் கிட்டலாம் வந்து பேசியிருக்காங்க பீஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்தியாவும் பீஸை வந்து அமைதி நிலைவைக்கணும் அப்படின்றதுக்காக 2 பக்கமும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா 2 பேரும் நம்மளோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. அண்ட் தென் சென்னை அவ்வளோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் இது ஸ்கைஃபால் இன் அகமதாபாத் அந்த இஷ்யூ பற்றி தான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மோடி டாக்ஸ் டு இஸ்ரேலி பிஎம் கால்ஸ் ஃபார் ஏர்லி ரெஸ்டோரேஷன் ஆஃப் பீஸ் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய அந்த இஸ்ரேல் அண்ட் ஈரான் அந்த இஷ்யூ பற்றி அந்த ஏரோப்ளைன் அந்த பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி புதுசான அப்டேட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் அவ்வளோ அந்த இஷ்யூ பற்றி நம்ம ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சுக்கிட்டால் வந்து நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போதும். ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவசியமாக இருக்காது. தென் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த இதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடியே, இஸ்ரேல் அண்ட் ஈரான் கான்ஃப்ளிக்ட் மே இம்பேக்ட் ஆயில் சப்ளை டு இந்தியா ஸ்பைக் எக்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள்லேயே 8% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராமே வந்து 10 lakhsக்கும் மேலே வந்து போகுது. ஸோ அதை பற்றி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் தாண்டி ஆக்சுவலி இதுதான் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று கேள்விப்பட்டிருந்தேன். இந்த நியூஸ் பேப்பரில் அது இல்லை, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லிட்ரஸி பார்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று நான் பார்த்துருந்தேன். அதாவது கர்நாடகா கவர்மெண்ட் அவங்க ஒரு ஸ்டடி பண்ணதில் ப்ரைமரி லெவல்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போலாம் ஃபோன் யூஸ் வந்து இருக்குது. இந்த COVID-19க்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சில்ட்ரன்ஸ் ஒரு ப்ரைமரி எஜுகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபோனு டேப்லெட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் கிடைக்குது. ஸோ இதனால் நிறையவே வந்து ஆன்லைன் சைல்டு செக்ஸ் அப்யூஸுன்றது நிறையவே கோவிட் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% கிட்ட
அதிகமாச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூல்லையே டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது என்னென்ன தான் நம்ம வந்து டிஜிட்டலில் ஷேர் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கான அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் எதனாலும் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்ற ஒன்று வந்து ஸ்டடியாக ஒரு சப்ஜெக்டாகவே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது சும்மா ஒரு 6th மேலே அப்படிலாம் இல்லை, 8 to 18 இயர்ஸ் வரைக்குமே இது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 903 ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கிட்ட சென்சஸ் எடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லா ஒரு சின்ன குழந்தைகளுக்கும் கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளை விட நிறையவே வந்து ஃபோன் உள்ள எல்லாமே நிறையவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால் நம்ம ஒரு பேரண்டல் சூப்பர்விஷன் அண்ட் கம்யூனிகேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷனாக அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்றத எடுத்துகிட்டு வரோம். இதுக்காக நம்ம டீச்சர்ஸ்க்குமே முதல்ல ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ மெயினாக இந்த சப்ஜெக்டில் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற இவங்களுடைய கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சோஷியல் ஸ்டிக்மா. அதாவது இப்போது கன்ஃபார்ம் வந்து ஏதாச்சும் ஒரு அப்யூஸ் நடந்ததுன்னா, ஸோ செக்ஷுவல் லைக் ஸோ டிஜிட்டலாக அப்யூஸ் அவங்க நடந்ததுன்னா சைல்டு வந்து டக்குன்ட்டு வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா யார்கிட்டையுமே. ஸோ அந்த சோஷியல் ஸ்டிக்மா நம்ம சொன்னால் என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டிங் அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்வ் பண்ணி அவங்களுக்கு அண்ட் தென் அது வந்து என்ஹான்ஸ் அதை ரிப்போர்ட் பண்ணி சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறது இது ஒரு இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இது மூலயமா சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாமே வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண முடியும் அவங்க சைட்லேருந்தும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வியூவாக இருக்குது. ஸோ தென் மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபைனலி வி ரீச் 10 minutes. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.